ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கும். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய மொழி எதுவுமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறதோட இந்த நூல் ஆரம்பிக்குது. இது தவிர நிறைய பழங்குடி மொழிகள் இருக்கு. நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அதே போல சில மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸா அறிவிக்கப்படவும் இல்லை. இந்த மொழிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, எப்படி காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா, இந்த மக்கள் பேசி பேசி தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அழித்து விட்டு இங்கிலீஷ் மட்டும்தான் இந்தியாவில் எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? நம்மளால கற்பனையாவது பண்ண முடியுமா அந்த நிலைமையை? அப்படியான ஒரு நிலைமை தான். ஒரு பக்கம் ஹிந்தி வேணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் ஹிந்தியை கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் அரசியல் களத்துல மோதிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு நூல் என்னுடைய கண்ணில் பட்டது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹாட் டாபிக் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா மொழிக்காக நடக்கின்ற யுத்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே அது தமிழுக்காக நடக்கிறதா அல்லது ஹிந்தி வேணாம் நடக்குதா? இது ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அரசியல் சூழல்ல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஹிந்தி வேணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் ஹிந்தியை கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் அரசியல் களத்துல மோதிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு நூல் என்னுடைய கண்ணில் பட்டது. அதாவது மொழி கொலை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நூல். இது ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல கட்டுரைகள் பல பேர்ட்ட வாங்கி சில இது மொழிபெயர்ப்பு பண்ணி இந்த நூலை தொகுத்திருக்காங்க. இல்லை என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, இது ஒரு பர்டிகுலர் மொழியை அல்லது ஒரு பர்டிகுலர் நாடை பற்றி மட்டும் பேசாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சாங்க, அதை எப்படி எதிர்கொண்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கதையை தொடர்ந்து கட்டுரைகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நூல் நமக்கு முழுவதும் ஏற்புடைய நூலா அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூலை நாம எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத கருத்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறனால அதை எடுத்து தூர வீசி விடக்கூடாது. அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத படிக்கிறோம். நம்ம சமய நூல்கள்லேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பரபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களுடைய கருத்தை நாம் படித்து அதற்கு மறுப்பு எழுதுவது அப்படிங்கிறது காலம் காலமாக இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருந்த ஒரு நடைமுறை தான். அந்த வகையில் இந்த நூல் படிக்கணும். படித்து இதில் பொருந்தாத கருத்துகளுக்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஏற்புடைய கருத்துகள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் தான் இந்த நூலை நம்ம புத்தக மதிப்புரைக்கு எடுத்திருக்கோம், புத்தக அறிமுகத்திற்கு எடுத்திருக்கோம். இப்படி பார்க்கும்போது எடுத்தோன்னே என்ன அப்படின்னா, அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தன்னுடைய நாட்டை பற்றி சொல்றார். அர்ஜென்டினா அப்படிங்கிறது ஒரு தென் அமெரிக்க நாடு. அங்கே பூர்வக்குடிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கும். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய மொழி எதுவுமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறதோட இந்த நூல் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மொழிகள்லாம் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா, ஸ்பானியர்களுடைய படையெடுப்பு. ஐரோப்பிய நாடுகளில் நமக்கு தெரியும், ஒரு 13-14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுக்க ஐரோப்பியர்கள் போய் அந்தந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களை அழிச்சிட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எதுவும் தொடரக்கூடாது அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய மொழியை அவங்க மேலே திணிக்கிறாங்க. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் இருந்த பழங்குடி மொழிகள், பழங்குடின்னு கூட சொல்ல முடியாது, அவங்களே ஆல்ரெடி நாகரிகமான வாழ்ந்த மக்கள் தான். அவங்களுடைய மொழி எல்லாமே அழிஞ்சு போய் ஸ்பானிய மொழி அவருடைய அலுவல் மொழியாக மொத்தமாக எல்லா மொழியும் அழிஞ்சு போய் ஸ்பானிஷ் மொழி மட்டும்தான் இருக்கு. இப்படி தான் இந்த நூலே ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து மெக்சிகோ அப்படிங்கிறது ஒரு நாடு நார்த் அமெரிக்காவில் இருக்கு, வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பானியர்களுடைய படையெடுப்பால கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மெக்சிகோவில் இன்னைக்கு அந்த பூர்வக்குடிகள் இருக்காங்க, அவங்களுடைய மொழி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட முழுக்க அந்த நாட்டில் எல்லாமே அவங்களுடைய மொழி தான் பரவலாக இருக்கே தவிர சொந்த மொழிகள் அழிஞ்சு போச்சு. இதை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, இந்தியர்களுக்கு இது புரியுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு சூழல். என்ன காரணம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணாங்க, உண்மைதான். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம். உலகம் முழுக்க ஆங்கிலேயர்களே அது இங்கிலீஷை மறந்தா கூட நாம காப்பாற்றிடுவோம், அந்த அளவுக்கு நாம இங்கிலீஷ் படிச்சிட்டோம். இருந்தாலுமே நம்முடைய தாய்மொழியை நாம மறக்கலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 600 மொழி அதில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. உதாரணமாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழக கவர்மெண்ட் அப்படிங்கிறது தமிழை காப்பாற்றி வருகிறது. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழை காப்பாற்றுறது அவருடைய கடமையாக இருந்து வருகிறது. அதை ஏதோ ஒரு அளவில் அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குஜராத்திக்கு குஜராத்தி இருக்குது, மராட்டிக்கு மராட்டி இருக்குது, இது போல் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இது தவிர
நிறைய பழங்குடி மொழிகள் இருக்கு, நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவமும் கிடையாது. அதே போல சில மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸா வந்து அறிவிக்கப்படவும் இல்லை. இந்த மொழிகள் எல்லாம் வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, எப்படி காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா, இந்த மக்கள் பேசி பேசி தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அழித்து விட்டு இங்கிலீஷ் மட்டும்தான் இந்தியாவில் எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? நம்மளால கற்பனையாவது பண்ண முடியுமா அந்த நிலைமைய? அப்படியான ஒரு நிலைமை தான் மெக்சிகோலையும் அர்ஜென்டினாலையும் வந்திருக்கு. இதை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஆசிரியர் வந்து இது சொல்றது போல தொகுப்பு நூல் அப்படிங்கிறனால ஒவ்வொரு கட்டுரையுமே ஒவ்வொருத்தவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு கட்டுரை முதல் அர்ஜென்டினாவில் ஆரம்பிச்சது, அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்து பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய மொழிகள் இருக்கு, மைதிலி, போஜ்புரி, இது மாதிரி இன்னும் சில பாஷைகள் வந்து உண்டு. அதெல்லாம் ஹிந்தியுடைய ஆதிக்கத்தால் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறார். இது தொடர்பாக எனக்கே வந்து சில மாற்று கருத்துகள் உண்டு. நானே அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். எனக்கு சரியான இது கிடைக்கல. அவங்கள்ட்டயே கேட்டு இதெல்லாம் உண்மைதானா, அப்படியான பிரச்சாரம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்படியான ஆய்வு நான் பண்ணும்போதே ஒரு சில நண்பர்கள், வட இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் நண்பர்கள், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மைதிலி பாஷை அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து முழுக்க முழுக்கவே சீதை சீதை பேசின மொழி அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதனாலே அந்த மொழிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கான். அது போல அந்த மொழி பேசும்போதே ரொம்ப இனிமையா இருக்குமா. உதாரணமா அங்க ஒன்று சொல்லுவாங்களாம், ஒரு கொலைகாரன் அவங்கள கத்தியோட வந்து குத்த வரான் அப்படின்னா, அவன் கிட்ட வந்து என்ன குத்தாதன்னு சொல்லி மைதிலி பாஷையில பேசுறீங்கன்னா அவன் கத்தியை கீழே போட்டுருவானா. அந்த அளவுக்கு வந்து அந்த பாஷை வந்து ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போலதான் ஒவ்வொரு மொழியுமே தனித்துவமானது. அந்த மொழிகளை எல்லாம் வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். இது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது வந்து இந்த நூலுடைய அடிநாதமா வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இது ஒரு பக்கம். அது போல தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா, தமிழ்நாடு தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 40 பாஷைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு சொன்னா நம்மளால வந்து ஒரு 10 சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம் தான். ஆனா 40 பாஷைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவணப்படுத்தியிருக்காங்க. நிறைய இது பழங்குடி மொழிகள். அதுல பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களுடைய மொழிகளை காப்பாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். இதுல ஒரு கட்டுரையாளர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது குஜராத்தில் பிறந்த ஒரு மனிதர் இந்தியா முழுக்க சுற்றி பல்வேறு பழங்குடி மொழிகள் பல விஷயங்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்கார். அதுல ஒரு சம்பவத்தை வந்து சொல்றார், ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அதாவது ஒரு மலை கிராமம், அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அவங்களுடைய மொழி வந்து இது வரைக்கும் எழுதப்பட்டு டாக்குமெண்ட் செய்யப்பட்டதே கிடையாது. ஆனா முதல் முறையாக அந்த மொழியியல் ஆர்வலர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய மொழியை வந்து எழுதி அந்த வந்து பிரிண்ட் புக்கா வந்து வைக்கிறார். 700 காப்பீஸ் வந்து கொண்டு போறாராம். அந்த மக்களுக்கு அந்த மொழியை படிக்கவே தெரியாது. பழங்குடி மக்கள், நோட் பண்ணிக்கோங்க. அதில் என்னன்னா, அந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த புஸ்தகத்தை வந்து வாங்கி படிச்சாங்களாம். வாங்கியாவது வச்சுக்கிட்டாங்க, படிச்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த புத்தகம் வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி விலை கொடுத்துருந்தாராம். முடிஞ்சவங்க கொடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆர்வலர். ஆனால் அந்த பழங்குடி மக்கள் எல்லாருமே தங்களால், அதாவது அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு நாளுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். அதில் ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆக அதை கொடுத்து அந்த புஸ்தகத்தை வந்து வாங்கினாங்களாம். ஆக ஒரு பழங்குடி மக்கள் கூட தங்களுடைய மொழியை காப்பாற்றுவதற்கு எப்படியான ஒரு பிரயத்தனம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்டேஷன். இந்த புக்குடைய மைய கருத்தாவே கூட இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்படி இந்த நூல்ல பல விஷயங்கள் சொல்லிட்டே வராங்க. அல்ல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, சமய சடங்குகள் எப்படி வந்து மொழியை காப்பாற்றுறது அப்படிங்கிறது சத் பூஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீகார் சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது இந்த திருவிழா நடக்கும்போது சில விதமான நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுவாங்க. அது எல்லாமே பீகாரில் இருக்கக்கூடிய மைதிலி மாதிரியான போஜ்புரி மாதிரியான பாஷைகளில் வந்து இருக்குமா. அப்போ இந்த பாஷையை வந்து இன்னைக்கு மறந்து விட்டு ஹிந்திக்கு மாறியவர்களால் இந்த பாடல்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த பாடல்கள், அந்த சமயம் அப்படிங்கிறது மொழியை எப்படி காப்பாத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல ரொம்ப ஒரு முக்கியமான இதுல செய்தி என்னன்னா, கொங்கணி மொழியை எப்படி அந்த கொங்கணி மொழி பேசுறவங்க வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த புக்ல ஒரு ஹிந்தியை பற்றின ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஹிந்தி அப்போஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க இந்த நூலுடைய முற்பகுதியில. ஆனா மற்றது எல்லாமே நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க அப்படின்னா, எப்படி அந்நிய மொழிகள், குறிப்பா வந்து காலனைசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காலனிய ஆதிக்கத்தால தான் பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில் வந்திருக்கு. கொங்கணி மொழியை வந்து போர்த்துகீஸ் வந்து அந்த கோவாவை கைப்பற்றிடுறாங்க. அப்போ கொங்கணி மொழியை வந்து படிக்கக்கூடாது,
கொங்கணி மொழி பேசினாலே தண்டனை கொடுப்போம், அந்த மொழியில எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் எரிச்சிட்டாங்களாம். இவ்வளவு கொடுமை வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த நூல் வந்து ஒரு மாதிரி சார்பு இல்லாம நேர்மையா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நூலுடைய முடிவு வந்து ஹிந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது, அப்புறம் வந்து தனித்தமிழ் இயக்கம், சமஸ்கிருதம் கலக்காத தமிழை எழுதுவதற்கான முயற்சிகள் எப்படி தொடங்குது, இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இதில் நமக்கு உடன்பாடு இருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வரலாற்றில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள இது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நூலை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.